இருபத்தி ஒரு இல்லடா அவங்க அம்மிக்கு வச்சுக்கிறேன். இந்த ஊர்ல பம்பக்காரன். ஏன்னா 6 மாசம் நான் நல்ல வேலையில இருப்பேன். 6 மாசம் என்ன பண்றது, விவசாயம் தான் பண்ணணும். 20 ஏக்கரா நிலங்குது எனக்கு. ஒரு 4 ஏக்கரா மொத்த கரும்பு போட்டு வச்சுக்கிறேன், 4 ஏக்கரா மல்லாட்டை போட்டு வச்சுக்கிறேன், 4 ஏக்கரா பயிர் வச்சுக்கிறேன். எப்படியோ என்ன பண்ணலாம், அறுப்படலான்னு பாக்குறேன், மல்லாட்டை போடலான்னு பாக்குறேன், மயம் இல்லை. நான் என்ன பண்றது, மயம் தான் தானே மல்லாட்டை போட முடியும். சரி, நம்ம குல தெய்வம் அந்த கங்கை அம்மனை வேணா நான் பேஞ்சா போதுமே, ஒரு 2 மயம் பேஞ்சா போதும் தாயே. அம்மா கங்கம்மா தாயே கொஞ்சா கொஞ்சா தாயே உன்னதான் தண்ணி வேண்ட மணி 61 ஆறுமுடி கொடிமுடி கல்மணந்த மலையனே நமச்சிவாயோ. அல்லல் போல் மீன போல் அந்த வெட்டி பிறந்த தொல்லை போல் போகா துயரம் போல் நல்ல மாமல்ல வீட்டிருக்கும் என் செல்வ கணபதியை கைதோடு காப்புதானே. நாயூர திங்கள நற்புதவன் வெள்ளியும் அம்மாடி பூரணமான வெள்ளிக்கிழமையிலே பிறந்தால கண்ணி புத்தியிலே. தாயே கங்கையம்மா உன்னை வேண்டேன் தாயே, ஒரு 2 மயம் பேண்டா போதும் தாயே. அம்மா கங்கையம்மா உனக்கு தரணும் நல்ல அம்மா சருணம், அம்மா சக்கரியே சருணம் சரிடா. யாரா
சொல்லியா ஒரு 10 பேர் கூட்டிட்டு வந்து கேட்டீங்க சாப்பாடுலாம் செஞ்சு வச்சிடறேன். நல்லபடியா மழை பெஞ்சது அங்கம்மா புண்ணியத்துல பெஞ்சாது அங்கம்மா புண்ணியத்திலையா கங்கையம்மா என்று பெயர் கேட்டது. ஆமா கங்கையம்மா கூட்டனா என் குலதெய்வத்தை கூப்பிடுறேன். கங்கையம்மா குலதெய்வம் கங்கை என்றால் யார்? யாரு? என் குலதெய்வியா? குலதெய்வம் பேன்னு சொன்ன கொஞ்ச நேரத்திலே பேசிட்டா அப்படி என்றால் உலகத்திலே அவதான் பெரிய சக்தி. அவளா கங்கையம்மா கங்கை மழை பெஞ்சா நீ மல்லாட்ட புடுங்க போற புடிக்கிடுவேன். நீங்க புடிக்கிடுவேன். நன்னருக்கு ஆளுங்க சொல்லி வச்சிட்டேன். மழை பெஞ்சா போதுமா? மழை பெஞ்சா போதுமா? தண்ணி தான் போச்சா? அந்த மல்லாட்டைய புடுங்குறிய அதுக்கு சக்தி யாரு கொடுக்குறது? சைக்கிள் மல்லாட்டை மூட்டை பிடிக்கிற அந்த மூட்டையை பிடிக்க போட்டு அது விடுங்க. அது பெருகிறதுக்கு சக்தி வேணாமா? பறிச்சா பரவாயில்ல, அதுக்கு வேற சக்தி. ஆமா மூட்டை பிடிச்சிடுறேன். எங்க எடுத்து போய் விடுவேன்? கம்பியில. எதுல ஏத்தி போவேன்? டாக்டர் மேல போடுற மூட்டையா? அதுக்கு சக்தி வேணுமே. ஜெகமாதான் கங்கம்மாதான் ஜெகமாதான் அது சொல்லதாங்கடா. சக்தி கூட இருக்கா உலகத்துல சிறந்தவா. ஆனா பாட்டு பாடின பம்பகார் முதல்ல யாரை வணங்குவாங்க? யாரு வணங்குவாங்க? பம்பகார் முதல்ல யாரு வணங்குவாங்க? யாருக்கு? விநாயகர் முதல் கடவுள் தானே வணங்குவாங்க. அவர்தான் கூப்பிட்டுனா 8 1 அரகர ஆசிவேவா சரியான துபால நீ எல்லா பம்பகாரன்னு கேளு. நீ முதல்ல அவங்களை கும்பிட்டு தான் அதுக்கப்புறம் விநாயகர் முருகர் கலைவாணி இவங்கெல்லாம் வருவாங்க. ஏன் வணங்குற? ஏன் வணங்குற? ஏன் அவங்கள வணங்குற? அதானே இந்த உலகத்துல ஒரு சக்தி தான். சக்தி தான் சொன்னது. அப்போ சக்தி தான் வணங்குற. அப்புறம் சிவனியா கூப்பிட்ட. சிவனியா கூப்பிட்ட. உலகத்துல வந்து சக்தி தான். சக்தி சொன்னல. ஏன் அவங்கள கூடாதமா பம்பாடி முடியாதுடா. அடிக்க முடியாதுயா. ஏன் பம்ப வாசிக்க முடியாது. 27ஆம் தேதி ஒரு இல்லடா அவங்க அம்மா அம்பிக்கு வச்சுக்கோ. எங்கடா எங்க வருவாரு? ரெண்டு பேரும் சேர்ந்து தாம அன்னைக்கு மாட்டிக்கினா. ஏய் அன்னைக்கு முதல்ல சக்தி தான் வணங்குவேன். ஆமா சக்தியை வணங்கி விலகுதா மற்ற தெய்வம் வணங்கு. அதானே உலகத்தில் ஒருவர் யார்? கங்கையா. உலகத்தில்